வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பூண்டு தொக்கு, பூண்டு ஊறுகாய், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ இந்த ஐயப்பன் மலைக்கு போகிற சீசன், இந்த டைமில் மலைக்கு போகிறவங்களாம் இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழியில் சாப்பாடு பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸு இல்லை வெறும் வெள்ளை சாதம் இருந்தால் கூட நீங்கள் அதில் இதை தொக்கு போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ கிச்சன் போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோ வரைக்கும் நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு இப்படி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டோம்னா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுடும். அப்போ அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை வெறும் சட்டியில் வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு 50 கிராம் புளியை நல்லா திக்காக கரைக்கணும். தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது. அப்போ ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு அந்த தொக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ பொறுமையாக தான் நம்ம செய்யணும். செஞ்சு வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப 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 இது கை கொடுக்கும். சரிங்களா? இன்றைக்கி இந்த தொக்கை செய்கிறது நான் இல்லை, என்னுடைய அக்கா ஒருத்தங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க இது ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்க பேர் விஜயலக்ஷ்மி. அவங்க தான் இந்த பூண்டு தொக்கு உங்களுக்கு இன்றைக்கி செய்கிறாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாராளமாக எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் தான் வேணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்க்குறாங்க. மிதமான தீயில் வச்சு பூண்டை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கண்டிப்பாக இந்த தொக்கு வகைகள், ஊறுகாய் வகைகளுக்கெல்லாம் எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ரொம்ப கான்ஷியஸாக இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணுறதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி ஒன்றும் ஊறுகாய் சாப்பிட போகிறதில்ல. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கல்லுப்பு, அதே மாதிரி கல்லுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லுப்பு தான் போடணும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல போட்டு நல்லா கிளறி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன். இந்த நல்லெண்ணெயும் இந்த கல்லுப்பும் தான் இதுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. அடுத்தது பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்போ பூண்டு அந்த நல்லெண்ணெயில் வதங்கும் போது அப்படி ஒரு வாசம், வீடே மணக்கும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அந்த கலருக்கு, அந்த டார்க் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஸோ மிதமான தீயில் வச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், புளி அப்படி பேஸ்ட் மாதிரி நல்லா புளியை லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக கரைச்சிங்கன்னா அப்புறம் அது பூண்டு குழம்பாக மாறிடும். அது தொக்கா மாறுறதுக்கு உங்கள் வீட்டு சிலிண்டரில் பாதி சிலிண்டரே தீர்ந்து போயிடும். அதனால் திக்காக கரைச்சி சேர்த்துட்டு இப்போ புளி, உப்பு, எண்ணெய், கடைசியாக நம்ம வறுத்து வச்ச அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை பொடிச்சு அந்த பொடியும் சேர்த்துக்கிறாங்க. பொடியை சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி. இனிமேல் இதை பொறுமையாக கிண்டி அந்த தொக்கு பதம், அந்த ஊறுகாய் பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ கொஞ்சம் நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிம்மரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம்
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விட்டுட்டே இருந்தால் அந்த கலர் அப்படியே ரெட்டு கலர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக் டார்க் கருப்பு கலர் மாதிரி அந்த தொக்கு மாறிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வைக்கிற ப்ராசஸ். அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், நல்ல டார்க் கலராக அப்படியே மாறிட்டே வரும். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு வந்து டைம் 1/2 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாக இதில் எண்ணெயும் உப்பும் அதுக்கு தேவையானதை போட்டு தான் ஆகணும். நம்ம பாருங்கள், அப்படியே கிட்டத்தட்ட அல்வா மாதிரி எப்படி கலர் நிறம் மாதிரி வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி, பூண்டு ஊறுகாய் ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடுங்க, நல்லா ஆறிடணும். அப்போ தான் இதை வந்து நீங்கள் அந்த கொஞ்சம் சூடோடு நம்ம எடுத்து வச்சா கூட அதில் வந்து அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அப்போ சீக்கிரம் கெட்டுடும். அதனால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான கண்ணாடி, இப்போ சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறேன். நல்ல பெரிய 200 ml பாட்டிலில் 3 பாட்டில் வந்தது இந்த தொக்கு. இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமான பாட்டிலில் நல்லா காய வச்சு க்ளீனாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணும் போதும் தண்ணியெலாம் படாமல், நம்ம கை படாமல், அந்த மாதிரி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டில் நீங்கள் 1 மாதத்துலேயே முடிச்சிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.